யாக்கோபு 3வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்ப்போம். நம்முடைய நடக்கை நல்ல நடக்கையாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 3:13, உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்கணும். ஷுட் ஷோ அவர் ஜென்டில்னஸ் அண்ட் அவர் விஸ்டம். நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய சாந்தத்தையும் நம்ம செய்கிற கிரியைகளினாலே நம்முடைய நடக்கையினால் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். நம்ம நல்ல ஞானம் உள்ளவர்கள், நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், நம்ம சாந்தம் உள்ளவர்கள் அப்படிங்கிறத நம்முடைய கிரியைகளினால் நடக்கையினால் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாக, காண்டாக்ட் உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். சோதரம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் பாருங்கள், நம்ம எப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாக இருக்கணும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக இருங்கள். அவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. வேறு எதுலேயுமே சொல்ல நடக்கை. ஆண்டவர் அப்போ நடக்கை எவ்வளோ தூரம் அவர் விரும்புகிறார். நம்ம நல்லா நடக்கணும், நம்முடைய நடக்கைகள், அவர் கான்டாக்ட் ஷுட் பி வெரி வெரி குட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக இருங்கள் அப்படி சொல்ல. நம்முடைய நடக்கை நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுடைய நடக்கை கற்புள்ளதாக இருந்துச்சு, பரிசுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூ கேன் வின் சோல்ஸ். நீங்கள் ஆத்துமாக்கள் என்ன பண்ணலாம், ஆதாயம் பண்ணலாம். அதே